எல்லாருக்கும் வணக்கம். பாவு பஜ்ஜி எப்படி செய்யறதுதாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு நமக்கு எவ்வளோ காய்கறி தேவையோ பார்த்து கிரேவிக்கு நல்லா நிறைய போட்டால் கிரேவி ஆகும். நமக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பாவு பஜ்ஜி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுடுங்க. நல்லா ஒரு 4, 5 விசில் விடுங்க. நல்லா வேகட்டும். குழைய வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. அது ஆறட்டும். ஒரு குக்கிங் பவுல் வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்குங்க. 2 பெரிய தக்காளி சேர்த்துக்குங்க கட் பண்ணி. நல்லா இன்னும் கூட பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. கொடை மிளகா 2 நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும். இன்னும் கூட பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமே மசிக்க போகிறது தான், குழ குழன்னு வரணும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னு போடுங்க மிளகாத்தூள். இது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இது எவ்வளோக்கு எவ்வளோ மசிக்க முடியுமோ அவ்வளோ மசிச்சுக்கோங்க. நல்லா பருப்பு கடையிற மாதிரி. 1/2 ஸ்பூன் பாவு பஜ்ஜி மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது நல்லா மசிஞ்சிட்ட உடனே இதை அந்த கிரேவியில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு அந்த காய்கறியில் வடிகட்டின தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும். பாருங்கள் கெட்டியாகட்டும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பாவு பண்ணு செய்வோம். ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெயை விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பாவு பஜ்ஜி மசாலா போட்டுக்கோங்க. அந்த கிரேவி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் இந்த பன்னை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுங்க. கொஞ்சம் 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் மேலே வெண்ணெய் விட்டுக்கோங்க. ரோஸ்ட் ஆன பிற்பாடு அப்படியே எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க பிளேட்டில். பாவு ரெடி ஆகிடுச்சு. பாவு பண்ணும் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பிளேட்டில் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கிரேவி வச்சு லெமன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன்.